14வது ஸ்லோகம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அர்ஜுனனுடைய மன துயரத்தை பகவான் முதலில் 3ஆக பிரிக்கின்றார். பீஷ்மர், துரோணர் இவர்களை குறித்து நீ துயரப்படுகின்றாய் என்றால் அவர்களினுடைய ஆத்மா அழிந்துவிடும் என்று துயரப்படுகின்றாயா, அல்லது அவர்களுடைய உடலாகிய அனாத்மா அழிந்து விடுகின்றது என்று துயரப்படுகின்றாயா, அல்லது அவர்களை அழிப்பது அதர்மம் என்று நினைத்து துயரப்படுகின்றாயா? இதுதான் பகவான் வைக்கின்ற விகல்பம். விகல்பம் என்றால் டிவிஷன். இந்த 3இல் எதை குறித்து நீ துயரப்படுகின்றாய்? இதற்கு பகவான் பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய ஆத்மா அழிந்துவிடும் என்று துயரப்பட வேண்டாம், காரணம் ஆத்மா அழியாதது என்று 12, 13 ஸ்லோகங்களில் கூறினார். இதற்கு பிறகும் ஆத்ம தத்துவத்தை தான் பகவான் கூற விரும்புகின்றார். பிறகு 14, 15 அனாத்மாவினுடைய அடிப்படையில் பகவான் பேசுகின்றார். அர்ஜுனன் சொல்லலாம், பீஷ்மர், துரோணர் ஆத்மா அழிவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, அவர்களுடைய உடல் அனாத்மா அழிந்துவிடும், அது என்னுடைய துயரத்திற்கு காரணம் என்றால், இங்கு பகவான் சொல்கின்றார், மாற்ற முடியாத விஷயத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமே தவிர துயரப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று உபதேசம் செய்கின்றார். அவ்விதம் உபதேசம் செய்யும் பொழுதே திதிக்ஷா என்ற சாதனையை வலியுறுத்துகின்றார் ஆரம்பத்திலேயே. 14வது ஸ்லோகத்தில் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹா. சென்ற வகுப்பில் பார்த்தோம் மாத்ராஹா ஸ்பர்ஷாஹா என்பதனுடைய விளக்கம். இந்திரியங்கள் விஷயங்களுடன் சம்பந்தம் வைக்கும் பொழுது சுக துக்கம், சீதம் உஷ்ணம் இவைகளெல்லாம் வரும். சுகதுக்கதாகா என்றால் இவைகள் போன்ற அனுபவம் ஏற்படும். ஆகம அபாயினக என்றால் இவைகள் வரும் போகும். அனித்யாகா இவைகள் நிலையற்றது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? திதிக்ஷஸ்வ நீ பொறுத்துக்கொள். முதலில் பகவான் இந்த 2 ஸ்லோகங்களில் 14, 15 ஸ்லோகங்களில் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை சாதனையாக சொல்கின்றார். எந்த விதத்தில் அல்லது எந்த சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் என்ற சாதனையை பின்பற்ற வேண்டும் என்றால், எந்த சூழ்நிலை மாறாதோ அந்த சூழ்நிலையில் நாம் ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற பாவனையை வைக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வருகின்றது. சில சூழ்நிலைகள் நம்முடைய விருப்பப்படி அமைக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய விருப்பப்படியே எல்லா சூழ்நிலையும் அமையாது. ஆகவே எந்த ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு சம்பவம் நம்முடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, அந்த சூழ்நிலை நமக்கு துயரத்தை கொடுக்க கூடாது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு துயரத்தை கொடுக்காது.
நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், எனக்கு விருப்பமில்லாத சூழ்நிலை, எனக்கு பிடிக்காத சம்பவம் துயரத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றோம். விசாரம் செய்து பார்த்தால் நான் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைதான் எனக்கு துயரத்தை கொடுக்கும். நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒரு சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு துயரம் வராது. நம்ம விசாரம் சிந்தித்து பார்த்தால் எந்தெந்த சூழ்நிலையில் துயரப்பட்டிருக்கின்றோம் என்றால், எந்தெந்த சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்தந்த சூழ்நிலையில் துயரப்படுகின்றோம். பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய மரணமானது நிச்சயமாக சம்பவிக்க இருக்கின்றது. மாற்ற முடியாத விஷயத்தில் அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மரண விஷயத்தில் இவ்விதம். ஆனால் மற்ற விஷயங்களில் நம்முடைய அனுபவத்தில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதான்னு நமக்கு தெரியாது. உதாரணமாக நம்முடைய வீட்டிலேயே இருக்கின்ற ஒருவருடைய கேரக்டர், குணநலங்கள் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. பழக்க வழக்கங்கள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. ஒருவருடைய குணத்தை நாம் எப்போ வேண்டுமானாலும் மாற்றலாம். நாம் உபதேசம் செய்து அட்வைஸ்னு சொல்கிறோமே, அதையெல்லாம் செய்தால் அவர் மாறுவாரா மாற மாட்டாரா என்று நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பது தவறு. ஒருவருடைய மகனே மகளோ சரியாக படிக்கவில்லை, சரியாக இல்லைன்னு சொன்னால் அதுதான் மாறாதே, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று விட்டுவிடக்கூடாது. காரணம் என்ன? இது போன்ற விஷயங்களெல்லாம் மாறாததா மாறுமா என்று நமக்கு தெரியாது. மற்றவர்களுடைய நடவடிக்கை அல்லது மற்ற சூழ்நிலைகள். இப்போ அந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னா, அக்செப்டன்ஸை முதல்ல இருக்கக்கூடாது. முதல்ல அட்டெம்ப்ட் இருக்கணும். அட்டெம்ப்ட் என்றால் முயற்சி செய்தல். முயற்சி செய்து பிறகு மாறவில்லை என்றால் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் வர வேண்டும். ஆகவே நியதி என்னவென்றால், ஒரு சூழ்நிலை மாறுமா மாறாதா, ஒருவருடைய குணநலங்கள் மாறுமா மாறாதா என்ற சந்தேகம் இருக்கும் பொழுது முதலில் முயற்சி செய்ய வேண்டும். மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதனுடைய பலன் அது மாறி இருக்கலாம், மாறாமல் இருக்கலாம். அந்த பலனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கண்டிப்பாக மாறாது என்று தெரிந்த விஷயத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறுமா மாறாதா என்ற சூழ்நிலையில் நல்லதாக அமைக்க மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இறுதியில் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே சந்தேகமில்லாத விஷயத்தில், சந்தேகமில்லாத மாறாத விஷயத்தில் முதலில் அக்செப்டன்ஸ். சந்தேகப்படுகின்ற விஷயத்தில், மாறுமா மாறாதாங்கிற சந்தேக விஷயத்தில் அட்டெம்ப்ட் அண்ட் அக்செப்ட், முயற்சி செய்ய வேண்டும், பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, அர்ஜுனன் முயற்சி செய்வதற்கு ஒன்றுமில்லை. பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய அழிவு நிச்சயம், அவர்களுடைய மரணம் நிச்சயம். ஆகவே அர்ஜுனன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுக துக்கங்களெல்லாம் அனித்தியம் என்ற ஞானத்தை பகவான் கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். பிறகு அடுத்த சொல் திதிக்ஷா என்ற சொல் இங்கு பகவான் பயன்படுத்தியது 14வது ஸ்லோகத்தில்தான். திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல். நம்ம ஒன்றை ஏற்றுக்கொள்னு சொல்லி சொல்வது ரொம்ப சுலபம். மற்றவர்களுக்கு நம்ம சொல்றது சுலபம், நான் உங்களுக்கு சொல்வதும் சுலபம். ஆனால் உண்மையான சூழ்நிலை வரும்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு மனதில் சஞ்சலமில்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் பொறுமை, திதிக்ஷா, சகிப்புத்தன்மை என்பது மிக மிக அவசியம். இந்த சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால தான் பல கஷ்டங்கள் நமக்கு வருகின்றது.
ஆகவே இங்கு பகவான் சகிப்புத்தன்மை வேண்டும், சகிப்புத்தன்மையை வளர்த்திக்கொள் என்ற உபதேசத்தை செய்கின்றார். காரணம், ஆரம்பத்திலேயே ஒரு சாதகனுக்கு திதிக்ஷா என்பதை சொல்வதற்கு காரணம் ஒன்று உண்டு. சாதாரணமானவர்களுக்கு சில பொறுமை இல்லாவிட்டாலும் கூட அவ்வளவு நஷ்டம் இல்லை. பல நஷ்டங்கள் பொறுமை இல்லாத காரணத்தினால தான் வரும். அப்படியே லௌகிக விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் போனாலும் கூட பெரிய நஷ்டம் வந்துடாது, ஏதோ கொஞ்சம்தான் நஷ்டம் வரும். ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தவர்களுக்கு பொறுமை என்பது மிக மிக முக்கியமான சாதனை. காரணம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு படிக்கு மேல் செல்லும் பொழுதும் ஒவ்வொரு தடைகள் வரும், தோல்விகள் வரும். மனதை கட்டுப்படுத்துறது, மனதை அமைதிப்படுத்துறது என்கின்ற சாதனையை ஒருவர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்காது. என்ன பிரச்சனை தெரியுமோ? மனது அடங்க மாட்டேங்குதுங்கிற பிரச்சனையே இருக்காது. அந்த மனதை அமைதிப்படுத்தி தியானத்தில் உட்காரும் பொழுதுதான் தெரியும் மனதிலிருந்து நம்ம எவ்வளவு தூரம் விலகி இருக்கின்றோம் என்று. பலகால முயற்சி பண்ணாலும் அதனுடைய ப்ராக்ரஸ் ஏதோ எறும்பு ஊறி போகிற மாதிரி தான் நமக்கு தெரியும். பிறகு என்ன செய்திருவோம்? இதெல்லாம் நமக்கு ஆகிற காரியம் அல்ல, இதெல்லாம் விவேகானந்தரை போல பெரிய ஆளுக்கு ஆகிற காரியம் சொல்லி விட்டுருவோம். ஆகவே ஒரு சாதனைகளில் நம்ம தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால் பொறுமை என்பது மிக மிக முக்கியம். இந்த பொறுமைங்கிறது இல்லை என்றால் இந்த சாதனையை நாம் தொடர்ந்து செல்ல முடியாது. கிளாஸுக்கு வர்றதா இருந்தாவே கொஞ்சம் பொறுமை வேணும். காரணம் என்ன தெரியுமோ? முதல் கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வந்தால் தலையும் புரியாது, காலும் புரியாது. ஆனால் கால் தான் வலிச்சிட்டு இருக்கும், முட்டியெல்லாம் ரொம்ப வலிச்சிட்டு இருக்கும். காரணம், முதல்ல இங்கே வந்து உட்கார்ந்து பழகி இருக்கோம். இப்போ என்ன ஆகும்னா, புரியுதோ இல்லையோ கொஞ்ச நாள் பொறுமையாக உட்கார்ந்து கேட்போம். பிறகு புரிகிற காலம் வரும். அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள், சில பேர்த்துக்கு சில வருடங்கள் ஆகலாம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விஷயமெல்லாம் இந்த வயசில் படிக்கிறது அல்ல அப்படின்னு சொல்லி விட்டு விடுவார்கள். வயதாயிட்டா ரொம்ப வயதாயிடுன்னு விட்டு விடுவார்கள். வயதாகலைன்னா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு விடுவார்கள். ஆகவே நம் ஆன்மீக வாழ்க்கையில் சாதனையை தொடர வேண்டுமென்றால் பொறுமை மிக மிக முக்கியம். அதனால் என்ன செய்கிறார் பகவான்? இங்கேயே திதிக்ஷஸ்வ பாரத என்ற சாதனையை சொல்கின்றார். அதனால் என்ன செய்கிறோம்? இப்போது அந்த திதிக்ஷஸ்வ அப்படிங்கிறத மனசுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். எப்பெல்லாம் நம்ம பொறுமை இழக்கிறோமோ அப்போ இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும். பகவான் வந்து பொறுமையாக இருக்க சொல்லி இருக்கின்றார், பொறுமையாக இருக்க சொல்கிறார் என்று மனதிற்கு வர வேண்டும். இதை படிக்கிறதுனால பொறுமை வராது. இதை படித்து பொறுமையினுடைய மேன்மையை உணர்ந்து கொஞ்ச நாள் பயிற்சி செய்து இந்த பொறுமை என்கின்ற சாதனையை அடைய வேண்டும். இனி இதே கருத்து அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்றார். 15வது ஸ்லோகம். யம் ஹி ந வ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷபம் சமதுக்க சுகம் தீரம் சோம்ருதத்வாய கல்பதே. இந்த ஸ்லோகத்தில் பொறுமையுடன் இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் என்ன என்று சொல்கின்றார் பகவான். சுகதுக்கத்தை சமமாக பாவித்து பொறுமையுடன் இருந்தால் அல்லது ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் வருகின்றது என்று சொல்கின்றார். ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யம்ஹின வ்யதயந்தி ஏதே. ஏதே என்றால் வெளி விஷயங்கள், இந்திரிய விஷயங்கள். ஏதே என்றால் இவைகள், இவைகள் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற விஷயங்கள். நம்ம பார்த்து
அனுபவிக்காத சம்பந்தப்படாத ஒரு பொருள் நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்காது. எந்த பொருள்களோடு எந்த மனிதர்களோடு சம்பந்தம் வைக்கின்றோமோ அவர்களிடமிருந்து சுகமோ அல்லது துக்கமோ வரலாம். ஆகவே ஏதே இந்த விஷயங்கள் எம் ந வியதயந்தி. எம் என்றால் எந்த, புருஷம்னு ஒரு வார்த்தை இருக்கு, எந்த மனிதனை எந்த சாதகனை, எம் புருஷம் எந்த புருஷனை, ந வியதயந்தி. ந வியதயந்தி என்றால் கஷ்டத்திற்குள் உள்ளாக்கவில்லையோ, ந சாலயந்தி அசைக்கவில்லையோ என்று பொருள். வெளி விஷயங்கள் எந்த புருஷனை கஷ்டப்படுத்தவில்லையோ, அவனை அசைக்கவில்லையோ, அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரயோஜனம்னு அடுத்த வரியில சொல்லுவார். ஆகவே ஏதே என்றால் இந்த வெளி உலகங்கள் நமக்கு டிரான்சாக்ஷன் வர வரத்தேன நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஒரு விதமான வெளி விஷயங்கள் இல்லை என்றால் அந்த விஷயங்களில் இருக்கின்ற சுகதுக்கம் இல்லை. ஆகவே வெளி விஷயங்கள் எம் புருஷம் எந்த புருஷனை எந்த மனிதனை ந வியதயந்தி அவனை சங்கடத்திற்குள் உள்ளாக்கவில்லையோ. புருஷர்ஷப என்பது அர்ஜுனனுக்கு பெயர். ஹே அர்ஜுனா புருஷர்ஷப. ரிஷப என்றால் காளை, புருஷர்ஷப என்றால் காளைக்கு உதாரணமாக சொல்கின்றார். ஹே அர்ஜுனா, எந்த மனிதனை வெளி விஷயங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாக்கவில்லையோ பிறகு அவன் எப்படி இருக்கின்றானாம்? சம துக்க சுகம். துக்கம் நமக்கு தெரியும், சுகம் தெரியும். சம என்றால் இந்த இரண்டில் சமமாக இருப்பவன், துக்கத்திலும் சுகத்திலும் சமமாக இருப்பவனை. துக்கத்திலும் சுகத்திலும் சமம் என்றால் என்ன பொருள்? பொதுவாக துக்கத்துக்கு காரணம் என்று இருக்கின்ற சூழ்நிலையிலும் பொதுவாக சுகத்துக்கு காரணம் என்று நினைக்கின்ற சூழ்நிலையிலும் சமமாக இருப்பான். சுகதுக்கம் மனதில் போயிட்டா சமமா இருக்க முடியாது. சுகதுக்கம் சாதாரணமாக எந்த சூழ்நிலை மனிதனுக்கு துக்கம்னு இருக்கோ, எந்த சூழ்நிலை சுகம்னு இருக்கோ அதில் சமமாக இருப்பவன். அவனுக்கு ஒரு அடைமொழி சொல்றார் பகவான், தீரம். அவன்தான் தீரன் என்று சொல்றார். தீரன் என்றால் விவேகத்தை உடையவன், சக்தியை உடையவன். இது உபனிஷத்தில் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை தீரக என்று. அவன்தான் தீரன். அப்படிப்பட்ட தீரனை இந்த சுகதுக்கங்கள் ஒன்றும் செய்யாது. காரணம் சமமாக இருக்கின்றான் தீரம். சக அமிர்தத்வாய கல்பதே. அவன் அமிர்தத்துவத்திற்கு தகுதியை அடைகின்றான். அமிர்தத்துவத்திற்கு என்றால் மோக்ஷத்திற்கு. எந்த ஒரு தீரன் சுகதுக்கத்தில் சமமாக இருந்து இந்திரியங்கள் அவனை அசைக்கவில்லையோ சக, அப்படிப்பட்டவன் அமிர்தத்வாய என்றால் மோக்ஷத்திற்கு, பரம புருஷார்த்தத்திற்கு, கல்பதே என்றால் தகுதியை அடைகின்றான். இந்த பிரயோஜனத்தை பகவான் எதற்கு சொல்றார்? திதிக்ஷை, ஏற்றுக்கொள்ளுதல். இந்த ரெண்டுக்கும் இவ்வளவு பிரயோஜனம் இருக்கு, மோட்சத்திற்கே தகுதியை அது செய்கின்றது என்று பிரயோஜனத்தை இங்கு பகவான் சொல்றார். அதை சொல்வதற்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் சாதகர்கள் ஏற்றுக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மையை மிக மிக விருப்பத்துடன் உற்சாகத்துடன் அதை அடைய முயற்சி செய்வார்கள். இவ்விதம் 14, 15 2 ஸ்லோகங்களில் பகவான் ஆத்ம தத்துவத்தையே பேசி வந்த பகவான் இந்த 2 ஸ்லோகத்தில் அனாத்மாவை பற்றி பேசினார். இனி மீண்டும் பகவான் ஆத்ம தத்துவத்தை பற்றிய விசாரத்திற்கு வருகின்றார். 16வது ஸ்லோகம். நாசதோ வித்யதே பாவகம்
நாபாவோ வித்யதே சதஹ. உபயோரபி திருஷ்டோந்தஹ. த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹ. மீண்டும் பகவான் ஆத்ம தத்துவத்தை விளக்குகின்றார். 12வது ஸ்லோகத்தில் ஆத்மா நித்யக, அனாத்மா அனித்யக என்று சொன்னார். 13வது ஸ்லோகத்தில் ஆத்மா நிர்விகாரக, அனாத்மா சவிகாரக என்று சொன்னார். 14, 15 அனாத்மா சம்பந்தமான விஷயம். இனி 16 ஆத்ம தத்துவம் மீண்டும் தொடர்கின்றது. இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகங்களில் ஒன்றாகின்றது. முக்கியம்னு சொன்னாவே மிக மிக முக்கியமான கருத்து இதில் இருக்கின்றது என்பது பொருள். அதனுடைய பொருள் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத கருத்து இதில் இருக்கின்றது என்பது கருத்து. ஆகவே இதில் பகவான் எந்த ஒரு கருத்தை சொல்ல வர்றாரோ அந்த கருத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது மோட்சம். அந்த கருத்தை தவிர எனக்கு எல்லாமே கீதையில் புரியுதுன்னு சொன்னால் மோட்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கருத்தை இங்கு சொல்கிறார். இது தான் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே, கேட்டது தானேன்னு தோணும். ஆனால் அதை கேட்டிருப்போம், அதை மனசில் புரிஞ்சிருக்கிறோமா என்பது கேள்வி. ஆகவே இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் நிதானமாக என்ன பகவான் சொல்கிறார்னு சொல்லி புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த ஸ்லோகத்தின் சாரம் ஆத்மா சத்யக, அனாத்மா மித்யா. ஆத்மா சத்யக என்றால் ஆத்மா என்றும் உள்ளது அல்லது உள்ளது. அனாத்மா மித்யா. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் மட்டும் இதல்ல, முழு வேதத்தினுடைய சாரம், வேதாந்தத்தினுடைய சாரம், உபனிஷத்தினுடைய சாரமே இதுதான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம திதிக்ஷா முதல் கொண்டு எல்லா சாதனையும் செய்கிறோம். ஆகவே அந்த கருத்தை இங்கு பகவான் வைக்கின்றார். மித்யா என்பதைத்தான் நாம் விசாரம் செய்ய இருக்கின்றோம். சத்யக என்பதையும் விசாரம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபனிஷத்தினுடைய மைய கருத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் ஆத்மா சத்தியம், அல்லது ஆத்மாங்கிற இடத்துல பரம்பொருள்னு வச்சுக்கலாம், பிரம்மன்னு வைக்கலாம். பிரம்ம சத்தியம். அனாத்மா என்ற இடத்தில் இந்த உலகம், ஆத்மாவை தவிர மீதி அனைத்தும் மித்யா. மித்யா என்றால் பொய் என்று இப்பொழுது புரிந்து கொள்வோம். விசாரம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம்தான் மித்யா என்றால் என்னன்னு நமக்கு தெரியும். முதலில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம், பிறகு விசாரம் செய்வோம். என்ன சொல்றார்? இந்த அர்த்தத்தை பார்த்த உடனே நமக்கு ஒன்றும் புரியாது, அதுக்காகத்தான் அர்த்தத்தை பார்க்கறது. பிறகு என்ன பண்ணுவோம்? விசாரம் பண்ணினதுக்கு பிறகு மீண்டும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அப்போ நமக்கு புரியும். அப்போ நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். நம்மளே படிக்கிறதுக்கும் கேட்டு படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு அப்போ புரியும். இப்போ முதல்ல ஒரு விதமான விளக்கமும் இல்லாமல் என்ன பகவான் சொல்றாருன்னு பார்க்கலாம், பிறகு விசாரத்திற்குள் செல்லலாம். என்ன சொல்றார் பகவான்? நாசதோ வித்யதே பாவக. நாசதகங்கிறத ந அசதக, வித்யதே பாவக. அசதக என்றால் இல்லாமைக்கு, நான் எக்ஸிஸ்டன்ஸ். அசத் என்றால் இல்லாமை, நான் எக்ஸிஸ்டன்ஸ்.
அசதக என்றால் ஆறாவது விபக்தி, இல்லாமைக்கு, ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ஸ். பாவக என்றால் இருத்தல், பாவக எக்ஸிஸ்டன்ஸ். ந வித்யதே என்றால் இல்லை. இல்லாமைக்கு இருத்தல் இல்லை. அசதக என்றால் இல்லாமை, இல்லாமைக்கு பாவக இருத்தல், ந வித்யதே என்றால் இல்லை. இதை சுருக்கமாக சொன்னால் இல்லாமைக்கு இருப்பு கிடையாது. அதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இல்லாமைக்கு இருப்பு கிடையாது. இல்லாதது இருத்தல் என்பது இல்லை. இனி இரண்டாவது பகுதி. ந அபாவக வித்யதே சதக. இங்கேயும் சதக என்பதை முதல் எடுத்துக்குவோம். சதக என்றால் இருத்தலுக்கு, அங்க அசதக என்றால் இல்லாமைக்குன்னு சொன்னோம். இங்க சதகங்கிறது ஆறாவது விபக்தி, இருத்தலுக்கு. அபாவக, நாபாவக என்பதை ந அபாவகன்னு பிரிக்கணும். அபாவக என்றால் இல்லாமை, ந வித்யதே இல்லை. இருத்தலுக்கு இல்லாமை என்பது இல்லை. சதக ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் தேர். ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் இருத்தலுக்கு இல்லாமை என்பது இல்லை. இப்போ முதல் வரிக்கு என்ன பொருள்? ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ஸ் தேர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ். இல்லாமைக்கு இருத்தல் என்பது இல்லை, இருத்தலுக்கு இல்லாமை என்பது இல்லை. இதுதான் பகவான் கொடுக்கிற தத்துவம். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இரண்டாவது வரியில உபயோகோ அபி திருஷ்டக அந்தக துவனயோகோ. துவனயோகோங்கிறத எடுத்துட்டு து அனயோகோ, அனயோகோ உபயோகோ. அனயோகோ என்றால் இந்த இரண்டினுடைய என்று பொருள். அனயோகோ உபயோகோ என்றால் இந்த இரண்டினுடைய. இங்க எங்க ரெண்டு வந்திருக்கு என்றால் முதல் வரியில் ஒன்று சொல்லியிருக்கார், இரண்டாவது பகுதியில் ஒன்று சொல்லியிருக்கார். முதல் பகுதியில் என்ன சொல்லியிருக்கார்? இல்லாமைக்கு இருத்தல் என்பது கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். இருத்தலுக்கு இல்லாமை என்பது கிடையாது என்று சொல்லியிருக்கார். இனி கிளாஸ் பூரா ஒரு 2 கிளாஸ் இருத்தல் இல்லை அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நமக்கு சந்தேகம் வரும், நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். முதல் வரியில் என்ன சொல்லியிருக்கார்? இல்லாததற்கு இருத்தல் என்பது இல்லைன்னு சொன்னார். இரண்டாவது வரியில் என்ன சொன்னார்? இருத்தலுக்கு இல்லாமை என்பது இல்லைன்னு சொன்னார். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை தான் உபயோகம்னு சொல்கிறார். இந்த ரெண்டையும் பெரிய தத்துவமாக பகவான் சொல்கிறார். உபயோகோ அனயோகோ அபி, இந்த 2 தத்துவத்தையும் அந்தக திருஷ்டக. அந்தக என்றால் நிர்ணயக, கன்விக்ஷன். இந்த 2 தத்துவத்தினுடைய நிர்ணயமானது பார்க்கப்படுகின்றது. திருஷ்டக என்றால் அறியப்படுகின்றது. நம்மெல்லாம் ஒன்றும் அறியலையே, இதிலிருந்து ஒன்றும் அறிஞ்ச மாதிரி தெரியலையேன்னா, இது யாரால் அறியப்படுகின்றது? தத்துவ தர்ஷிபிகி, தத்துவத்தை அறிந்தவர்களால் இந்த இரண்டினுடைய நிர்ணயம், இந்த இரண்டினுடைய முடிவானது அறியப்படுகின்றது. தத்துவ தரிசி என்றால் இங்கு தத்துவம் சொன்னால் எது அழியாமல் இருக்குமோ அது தத்துவம், பரம்பொருள். அந்த பரம்பொருளை அறிந்தவர்களினால் இந்த 2 தத்துவமும் அறியப்படுகின்றது. ஆகவே தத்துவத்தை அறிபவர்களினால் இந்த 2ம் அறியப்படுகின்றது. திதிக்ஷை கொஞ்சம் வேணும். திதிக்ஷை இருந்தால் தான் இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் போகும். 25வது ஸ்லோகம் வரைக்கும் கொஞ்சம் திதிக்ஷை இருக்கட்டும். புரியுதோ புரியலையோ கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் கர்மயோகத்தை எல்லாம் பகவான் எடுத்துட்டாருன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆகவே கொஞ்சம் கவனமாக இனி விசாரத்திற்குள்ள செல்லலாம். இப்போ முதல் வரியில் பகவான் என்ன சொல்லியிருக்கார்? இல்லாமைக்கு இருப்பு என்பது கிடையாது. நான் வேண்டும்னே திருப்பி திருப்பி சொல்லுவேன். காரணம் என்னென்னா, சிலருக்கு ஒரு முறை சொன்னாவே புரிஞ்சிருக்கும், சிலருக்கு பல முறை சொல்ல வேண்டியது இருக்குது. உடனே நினைக்கக்கூடாது, சும்மா ஏன் திருப்பி திருப்பி போர் அடிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. சிலருக்கு அது தேவைப்படலாம். ஆகவே நான் தெரிஞ்சே கான்சியஸாக வேண்டும்னே பல முறை திருப்பி திருப்பி சொல்ல போகிற ஒரே ஒரு பாயிண்ட், அப்போ தான் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம். முதல்ல என்ன சொல்கிறார்? இல்லாமைக்கு இருப்பு கிடையாது. இரண்டாவது, இருப்பது இல்லாமை என்பது இல்லை. இப்போ முதல் வரியை மட்டும் எடுத்துட்டு யோசிப்போம். என்ன சொல்கிறார்? இருப்புக்கு இல்லாமை கிடையாதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இருக்கிறது என்பது இருக்கின்றது. இதுதான் இதனுடைய சாரம். இப்போ முதல் பகுதியை என்ன சொல்றலாம்? இல்லை என்பது இல்லை, இருக்கின்றது என்பது இருக்கின்றது. இதை சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றார்? நான் பயங்கரமான ஒரு தத்துவம் பேசியிருக்கேன்னு சொல்றார். பெரிய பெரிய தத்துவ தரிசிகள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றார். சாதாரண அனுபவத்தில் ஒரு பொருள் இல்லை, அந்த பொருளை யாராவது இருக்குதுன்னு நினைப்பார்களா? முயல் கொம்பு இருக்கின்றது அல்லது மனிதனுக்கு கொம்பு. இப்போ நமக்கு கொம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அது இல்லை. அதை என்னன்னு சொல்ல? இல்லாதது. மனிதனுடைய கொம்பு அல்லது முயலினுடைய கொம்பானது இல்லை. அந்த இல்லாத ஒன்று இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை போய் யாராவது இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பார்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். பிறகு இந்த இடத்துல புஸ்தகம் இருக்கின்றது. இருக்கின்ற புஸ்தகத்தை யாராவது இல்லைன்னு சொல்லுவார்களா? யாருமே சொல்ல மாட்டார்கள். ஆகவே இல்லாதது இல்லை, இருப்பது இருக்கின்றது. இவ்வளவுதான் பகவான் பேசியிருக்கார். இதை நம்ம நேரடியாக பார்க்கும் பொழுது இல்லாததை இல்லைன்னு யாரும் சொல்ல போறதில்லை, இருக்கிறத இல்லைன்னு யாரும் சொல்ல போறதில்லை. பிறகு பகவான் புதுசா நமக்கு என்ன அறிவை கொடுத்திருக்கார்? என்ன சொல்லியிருக்கார்? இல்லாதது இல்லை, இருக்கின்றது இருக்கின்றது. அது யாருக்கு தெரியாதது? இல்லாதது இல்லை, இருக்கிறது இருக்குன்னு சொல்லி நமக்கு யாருக்கு தெரியாது? புதுசா பகவான் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கார் என்ற சந்தேகம் வரும் பொழுது நம்ம விசாரத்திற்குள் செல்ல வேண்டும். முதல்ல புதுசாக ஏதாவது பகவான் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மேலோட்டமாக பார்த்தா பகவான் புதுசாக சொன்ன மாதிரி தெரியல. நமக்கு தெரியாததை ஒன்று சொன்னாத்தேன்னு அது உபதேசம், தெரிஞ்சதையே ஒன்று சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இங்கு பகவான் இல்லாததற்கு இருப்பு கிடையாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம சாதாரணமாக பார்த்தா எது இல்லையோ அது இருப்பு கிடையாது, அதற்கு இருப்பு கிடையாதுன்னா அது இல்லை. எது இல்லையோ அது இல்லை அப்படின்னு சொல்கிறது பகவானுடைய தாத்பரியம் அல்ல. அதில் வேற ஏதோ ஒன்று பகவான் வச்சிருக்கார். இப்போ எது இல்லையோ அது இல்லைன்னு சொல்கிற பகவான் அந்த இல்லைன்னு முதல்ல சொல்லியிருக்காரு, அதில் வேறொரு அர்த்தத்தை வச்சிருக்கார். எது இருக்கோ அது இருக்கும்னு சொல்லும்போது இனியொரு கருத்தையும் பகவான் வச்சிருக்கார். அது என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். முதலில் அசத் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கின்றது. அசத் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். நான் எதையுமே சஸ்பென்ஸாக வைக்காமல் முதல்லையே ஆன்சரை சொல்லிட்டு பிறகு கணக்கை போடுவோம். சாதாரணமாக ப்ராப்ளத்தை போட்டு கடைசியில் ஆன்சருக்கு வருவோம். இந்த விஷயத்தில் என்ன பண்ணுவோம்? முதல்லையே பதிலை தெரிஞ்சுக்குவோம். என்ன, நமக்கு அந்த கியூரியாசிட்டி போயிடும், இதுதான் பகவான் சொல்கிறாருன்னு சொல்லி. பிறகு அது எப்படின்னு சொல்லி விசாரம் செய்தால் நமக்கு புரிந்து கொள்வதற்கு சுலபம். ஆகவே அசத் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒரு பொருள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பொருள், பிரசித்தியான பொருள். இனி ஒரு பொருள் யாருக்குமே தெரியாத பொருள். ஒரு பொருள் என்னவென்றால் அத்யந்த அசத், எல்லா காலத்திலுமே அனுபவத்திற்கு இருக்காதது அசத் என்று சொல்லப்படும்.
இதை வேறு ஒரு வார்த்தையில் சொன்னால் சூன்யம் என்று சொல்லலாம். சூன்யம் என்று சொன்னால் அது எல்லா காலத்திலும் கிடையாது, அதற்கு இருத்தல் என்பதே கிடையாது, அதை அசத் என்று சொல்லலாம். சத் என்றால் இருக்கின்றது, அசத் என்றால் இல்லை. இல்லை என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? அது எப்பொழுதுமே கிடையாது, குறிப்பா நம்முடைய அனுபவத்துக்கு எந்த காலத்திலும் அது வராது. எதை உதாரணமா சொல்லலாம்? நம்முடைய தலையில கொம்பு இருக்கான்னு சொன்னா அது கிடையாது, அது அசத், அத்தியந்தமான அசத். அத்தியந்த அசத்துன்னு சொன்னா எல்லா காலத்திலுமே நமக்கு அனுபவத்தில் வராது. பிறகு அசத் என்ற சொல்லுக்கு இனி ஒரு பொருள் மித்யா. மித்யா என்பது அசத் என்ற சொல்லுக்கு இனி ஒரு பொருள். மித்யா என்றால் என்ன, அதை புரிஞ்சுக்கிறது தான் இப்போ நம்ம செய்ய போகிற முயற்சி. மித்யா என்றால் எந்த ஒரு பொருள் நம்முடைய அனுபவத்திற்கு மட்டும் இருக்குமோ, ஆனால் உண்மையில் விசாரம் செய்து பார்த்தால் இருக்காது, அதெல்லாம் மித்தியா என்று சொல்லப்படுகிறது. மித்தியா என்ற சொல் ஒரு பொருளினுடைய இருத்தலை பற்றிய அடைமொழி. ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். மித்தியா என்றால் அது அனுபவத்துக்கு இருக்கு, அனுபவத்துக்கு இருக்கே, அதை நான் இருத்தல்ங்கிற சத்துங்கிற லிஸ்டில் போடலான்னு சொன்னால் பிறகு விசாரம் பண்ணி பார்த்தா அது கிடையாது, அதுதான் மித்யா என்று சொல்லப்படும். இந்த மித்யா என்பதை சத்துன்னு சொல்ல முடியாது, காரணம் அது இல்லை, உண்மையிலேயே அது கிடையாது. அசத்துன்னு சொல்லிடலாமா என்றால் அசத்துக்கு நம்ம என்ன லட்சணம் கொடுத்துருக்கோம்? அது அனுபவத்திலும் கூட இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மித்தியா என்பது சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, இரண்டுக்கு இடையில் இருக்கிறது, அனுபவத்தில் இருக்கு ஆனால் கிடையாது. அப்போ இங்கே முரண்பாடு தெரிகின்றதோ? அனுபவத்தில் இருக்கு ஆனால் இல்லை, அது எது மித்தியான்னா? வேதாந்தம் வந்த உடனே நம்ம எங்கே போகணும்? கயிறுக்கும் பாம்புக்கும் போகணும். கயிறை ஒருவன் பார்க்கின்றான், அந்த கயிறுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்? சத் அப்படின்னு சொல்லலாம். அந்த கயிறு இருக்கின்றது. அந்த கயிற்றில் ஒருவன் பாம்பை பார்க்கின்றான், அந்த பாம்பை பார்த்தவுடன் பயம் வருது, பாம்புன்னு நினைக்கிறான். இனி ஒருவன் சொல்கின்றான் அது பாம்பு அல்ல கயிறுன்னு சொல்றான். பிறகு ஞானம் கயிறு தெரிகின்றது. பாம்பு அவனுக்கு தெரிந்த காலத்தில் அந்த பாம்பை அசத்துன்னு சொல்லிடலாமா? அது அவனுடைய அனுபவத்துக்கே இல்லாமல் இருந்திருந்தால் பயம் முதலியவைகளெல்லாம் தோன்றி இருக்குமா? தோன்றி இருக்காது. அவன்தான் பார்த்துட்டு இருக்கானே, ஆகவே அதை அசத்துன்னு சொல்ல முடியாது, அவனுடைய அனுபவத்தில் இருக்கு. அசத்துன்னு சொல்ல முடியாது, அதை சத்துன்னு சொல்லலாமா? சத் என்றால் அது இருக்குன்னு சொல்லலாமான்னா அவனுக்கே ஞானம் வந்தா இல்லைன்னு சொல்லுவான். ஆகவே இந்த பாம்பினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கே, பாம்பினுடைய இருப்பு, அதை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. பிறகு அதை என்னன்னு சொல்லணும்னா அதை மித்யா என்று தான் சாஸ்திரம் கூறும். மித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதாரண மனிதர்களுக்கு இந்த மித்தியா என்ற இடையில இருக்கிற தத்துவம் தெரியாது. மனிதர்கள் ஒன்றா சத்துன்னு புரிந்து கொள்கிறார்கள் அல்லது அசத்துன்னு புரிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அஞ்ஞானிகளுக்கு சத்து அசத்து விவேகம் எப்படி இருக்கின்றது என்றால், இருத்தல் இல்லை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், எது நாம் அனுபவிக்கிறோமோ அதையை இருக்குன்னு முடிவு செய்து விடுகிறார்கள். எல்லா ஜீவராசிகளும், நம்மளும் தான், எல்லாமே எது அனுபவத்தில் இருக்கோ அது இருக்கின்றது. எது அனுபவத்தில் இல்லையோ அதை என்ன சொல்றோம்? அது இல்லை. இப்போ நம்ம அனுபவத்தில் என்ன பார்க்குறோம்? எது நான் அனுபவிக்கின்றேனோ
அதற்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம்? சத்தியம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றோம். எதை நம்ம அனுபவிக்கவில்லையோ அதற்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றோம்? அசத் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுத்துட்றோம். கயிற்றில் பாம்பை பார்த்துட்டு இருக்கிறவன் பாம்புக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கான்? பாம்பு இருக்கின்றது அப்படிங்கிற தன்மையை கொடுத்துருக்கான். கயிற்றுக்கு என்ன தன்மையை கொடுத்துருக்கான்? அப்படி ஒன்று இருக்கிறதே அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே சாதாரண மனிதர்கள், அஞ்ஞானிகள் சத்து அசத்த விவேகம் அவர்களுடைய அறிவில் எதை சத் எதை அசத்துன்னு புரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், எது அனுபவத்துக்கு இருக்கோ அது சத். இந்த உலகம் அனுபவத்துக்கு இருக்கின்றது, ஆகவே சத்தியம். பரம்பொருள் இறைவன் அனுபவத்துக்கே கிடையாது. அதனால் என்னன்னா கடவுள் என்பது கிடையாது. காரணம் என்ன? அனுபவத்தில் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, கயிற்ற பாம்புன்னு பார்த்துட்டு கயிறு இருக்கின்றது கயிறு இருக்கின்றதுன்னு தெரியாம அதை அசத்துன்னு சொல்லிட்டு பாம்பை சத்துன்னு சொல்வது போல் இருக்கின்றது. அப்ப பகவான் என்ன செய்யணும்? நீ எதை சத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறையோ அது சத் அல்ல, எதை அசத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறையோ அது அசத் அல்ல. ஆகவே சாதாரண மனிதர்கள், அறியாமையில் இருப்பவர்கள், சத்து அசத் விவேகம் ஒன்று இருக்கு அவர்களிடம். எது அனுபவத்தில் இருக்கோ அதையெல்லாம் சத்துன்னு நினைச்சிட்டு, எது அனுபவத்தில் இல்லையோ அதைய அசத்துன்னு நினைக்கிறார்கள். இங்க பகவான் ஒரு நியதி சொல்றார். நீ சத் என்பது எதில் உனக்கு சத் என்ற புத்தி இருக்க வேண்டும், நீ எதை அசத் என்று சொல்ல வேண்டும் என்ற புதிய அறிவை கொடுக்கிறார். நம்ம அப்படி இல்லை, அனுபவத்தில் இருக்கிறத சத்துன்னு சொல்லிடுறோம், அனுபவத்தில் இல்லாததை அசத்துன்னு சொல்லிடுறோம். இங்க பகவான் ஒரு விவேகம் சொல்றார். நீ சத்துக்கு கொடுக்க வேண்டிய லட்சணம் அனுபவம் அல்ல, வேற என்னமோ. நீ அசத்துன்னு சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு கொடுக்க வேண்டிய காரணம் வேறு என்று சத் அசத் விவேகம் எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு பகவான் சொல்றார். எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும்? இப்பொழுது எதனுடைய அடிப்படையில் இருக்கு? நம்ம எதனுடைய அடிப்படையில் இது இருக்கின்றது இது இல்லைன்னு சொல்லிட்டு வர்றோம்? ஒரு பொருள் அனுபவத்துக்கு இருந்தா அது இருக்கு, ஒரு பொருள் அனுபவத்துக்கு இல்லைன்னு சொன்னா அது இல்லை. நமக்கு பகவான் ஒரு ஞானத்தை கொடுக்க போறார். ஒரு பொருள் அனுபவத்துக்கு இருக்கு, அதை இல்லைன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல போறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஒரு பொருள் அனுபவத்தில் இருந்தா அதை அனுபவிச்சா அது இருக்குன்னு சொல்றோம். பகவான் சொல்ல போறார், நீ அதை அனுபவிச்சினாலும் கூட அது இல்லை. ஒரு பொருளை நீ அனுபவிக்கல இல்லைன்னு சொல்ற, நீ அதை அனுபவிக்கவில்லாவிட்டாலும் அது இருக்கின்றது என்று புதிய அறிவை சொல்ல போறார். இப்ப நம்முடைய லாஜிக் என்ன? இந்த உலகத்துல இது இருக்கிறது இது இல்லை, சத் அசத் எதனுடைய அடிப்படையில் போயிட்டு இருக்கோம்? இந்திரியத்தை கொண்டு அனுபவத்தின் அடிப்படையில் போறோம். பகவான் அறிவின் அடிப்படையில் சென்று இது இருக்கு இது இல்லைன்னு சொல்லி நிர்ணயம் செய்ய போகின்றார். இப்ப ஏன் இந்த உபதேசம் அவசியம்னு முதல்ல நம்ம பார்க்கிறோம். இன்னும் சத்தியது அசத்தியதுங்கிற விசாரத்துக்குள்ளேயே நம்ம போகல, இன்ட்ரடக்ஷன்லேயே இருக்கோம். முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் ஏதாவது புதுசா சொல்றாரான்னு பார்த்தா புதுசா சொன்ன மாதிரி தெரியல. பிறகு அடுத்ததாக என்ன பார்த்தோம்? சாதாரணமா நம்ம இந்த உலகத்தை சத் அசத்துங்கிற கேட்டகரி எதனுடைய அடிப்படையில் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தோம். எதனுடைய அடிப்படையில் பண்றோம்? எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் சத்துன்னு சொல்லிடுறோம், அதெல்லாம் இருக்கு. எதையெல்லாம் அனுபவிக்கவில்லையோ அதையெல்லாம் அசத்துன்னு சொல்லிடுறோம். பகவான் நீ அனுபவத்தினுடைய அடிப்படையில் போனா அது உன்னை தவறா கொண்டு போய் விட்டுருங்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கிறோம், அங்க தண்ணீர் தெரியுது, அனுபவத்தினுடைய அடிப்படையில் அங்க தண்ணி இருக்கு, அதனுடைய அடிப்படையில் தாகத்தை தீக்க போனா அங்க காணல் நீரா இருக்கின்றது. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தினுடைய அடிப்படையில் போனால் காணல் நீரை நோக்கி போன மாதிரி இருக்கும்.
அறிவினுடைய அடிப்படையில் சென்றால் சரியான இடத்துக்கு போய் சேருவோம். ஆகவே பகவான் ஒரு லா, ஒரு அடிப்படையை கொடுக்கணும். நம்ம சத்து அசத்து எதனுடைய அடிப்படையில் கேட்டகரி பண்ணி வச்சிருக்கிறோமோ அது தவறு. பிறகு எதனுடைய அடிப்படையில் நீ இது இருக்குன்னு சொல்லணும், நீ இதை இல்லைன்னு சொல்லணும். இப்போ எதனுடைய அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கோம்? அனுபவிச்சா இருக்கு, அனுபவிக்கவில்லை என்றால் இல்லை. இனி பகவான் சொல்ல போறார், நீ இருக்குன்னு சொல்றதுக்கு அனுபவத்தை எடுத்தால் அது உன்னை ஏமாற்றிவிடும், அனுபவத்தை எடுத்துக்க கூடாது. பிறகு வேற எதை எடுத்துக்கணும்னா அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அறிவை எடுத்துக்கணும்? இங்கு பகவான் சொல்கின்ற அறிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணை நம்பாதேன்னெல்லாம் சொல்றாங்கல்லவா, உன் அறிவை நீ நம்பு. அதைத்தான் இங்க பகவான் சொல்றார். நீ கண்ணை நம்பி பார்த்து முடிவு செய்தால் நீ ஏமாந்து விடுவாய், உன்னுடைய விவேகம் தப்பா இருக்கும். ஒரு அறிவினுடைய அடிப்படையில் தான் சத் அசத் விவேகம் பண்ணணும். அது என்னன்னு சொல்றார். இப்பொழுது அது என்னன்னு ஆரம்பிப்போம். இனி நாம் சத் என்பதனுடைய இலக்கணத்தை பார்ப்போம். ஒரு பொருளை சத்தியம்னு சொல்லணும்னா அது எந்த டெஃபினிஷன், எந்த இலக்கணத்துக்குள்ள வந்தா சத்தியம்னு சொல்லலாம்? 2 லட்சணத்தை பார்க்க போறோம் சத்தியத்திற்கு. முதல் லட்சணம், எது 3 காலத்திலும் இருக்கின்றதோ அதைத்தான் சத் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரிகாலே அபி எது அஸ்தி தது சத்தியம் அல்லது தது சது. 3 காலத்திலும் எது இருக்கின்றதோ அதைத்தான் நாம் சத்துன்னு புரிஞ்சுக்கணும். இது சத்துக்கு முதல் லட்சணம். இனி இதே சத்துக்கு இரண்டாவது லட்சணம் கொடுப்போம். எது ஸ்வதந்திரதயா திஷ்டதி தது சத். எது சுயமாகவே இண்டிபெண்டன்ட், சுயமாகவே இருக்குமோ அது சத் அல்லது சத்தியம். இதுதான் சத்தியத்திற்கு கொடுக்கின்ற 2 லட்சணம். 2 இலக்கணம் என்ன? எது 3 காலத்திலும் இருக்கின்றதோ அதைத்தான் சத்துன்னு சொல்லணும். வேற ஏதையாவது சத்துன்னு சொன்னா அது பொய்யான விவேகம். உண்மையான அறிவு என்ன? எது 3 காலத்திலும் இருக்கோ அதுக்குத்தான் சத் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு அர்ஹதி. பிறகு எது சுதந்திரமா இருக்கோ அதைத்தான் சத்துன்னு சொல்லணும். இனி அசத் அல்லது மித்தியாவுக்கு என்ன 2 லட்சணம் சொல்லலாம்? இந்த 2 லட்சணத்துக்கு ஆப்போசிட்டா சொல்லணும். அது என்னவென்றால், எது வர்த்தமான காலத்தில் மட்டும் இருக்கின்றதோ அது அசத் அல்லது மித்யா. வர்த்தமானம் என்றால் பிரசன்ட். 3 காலத்துல பிரசன்ட், இப்பொழுது இருக்கின்ற காலத்தில் மட்டும் எது இருக்கோ அதை என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு பகவான் சொல்றார். அதை நீ அசத்துன்னு புரிஞ்சுக்கோ அல்லது மித்தியா என்று புரிந்துகொள். அதையெல்லாம் நீ சத்துங்கிற கேட்டகரியில போடாத, அதை எடுத்து மித்தியா அல்லது அசத்துங்கிற கேட்டகரியில போடு. எது எது வர்த்தமான காலே ஏவ திஷ்டதி. வர்த்தமான காலம்னா பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலத்தில் மட்டும் எது இருக்கோ அதை சத்துன்னு சொல்லிடாத. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நிகழ்காலத்தில் ஒன்றை பார்த்தோம்னா அது சத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பகவான் சொல்றார், நிகழ்காலத்தில் மட்டும் அது இருந்தால் அதை சத்துங்கிற இடத்திலிருந்து அசத்தில் போட்டுக்கோ அல்லது மித்தியான்னு புரிஞ்சுக்கோ. இனி 2வது லட்சணம் சொன்னமே, அது என்ன? மறந்து போயிடுதோ? சுதந்திரம்னு சொன்னோம். இதை என்ன சொல்லலாம்? பரதந்திரம். எது சார்ந்து இருக்கின்றதோ அதை மித்தியா அல்லது அசத் என்றே புரிந்துகொள். எது சார்ந்து இருக்கின்றதோ அது பொய், அது மித்யா, வெறும் தோற்றம் அல்லது அசத். இப்போ இந்த 2 இலக்கணத்தையும் மீண்டும் ஞாபகப்படுத்தலாம். நம்ம சாதாரணமாக சத்து அசத்தை எப்படி பிரிக்கிறோங்கிறது வேற,
பகவான் எதனுடைய அடிப்படையில் பிரிக்கணுங்கிறது வேற. பகவான் எதனுடைய அடிப்படையில் பிரிக்க சொல்றார்? எது 3 காலத்திலும் இருக்கோ அதை சத்துன்னு புரிஞ்சுக்கோ. எது சுதந்திரமா இருக்கோ, யாரையும் சாராமல் இண்டிபெண்டா சுதந்திரமா இருக்கோ அதை சத்துன்னு புரிஞ்சுக்கோ. பிறகு எது நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கோ, இறந்த காலத்திலையும் அது கிடையாது, எதிர்காலத்திலையும் அது இல்லாமல் போயிடும், ஆனால் உன்னுடைய அனுபவத்துக்கு மட்டும் இருக்கு, அதை நீ இவ்வளவு நாளாக சத்துன்னு நினச்சிட்டு இருக்க, அதை அசத்துன்னு புரிந்துகொள். பிறகு எது ஒன்றை சார்ந்து இருக்கின்றதோ அதையும் அசத்துன்னு புரிஞ்சுக்கோ. காரணம் என்ன? அதற்கு சுதந்திரமா இருப்புங்கிறது அதற்கு கிடையாது. இதை அசத் என்று புரிந்துகொள். இந்த உபதேசத்தினுடைய அவசியத்தை நம்ம பார்த்துட்டு வந்தா தான் பகவானுடைய உபதேசத்தினுடைய பெருமை நமக்கு தெரியும். நமக்கு இந்த ஞானம் கிடையாது. சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம அனுபவத்தில் வர்த்தமான காலத்தில் ப்ரெசண்ட் இப்போ இருக்கிற காலத்தில் ஒன்றை பார்த்தோம்னா அதை பொய்ன்னு சொல்லிடுவோமா? பிளேட்டில் இட்லி தோசையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், வர்த்தமான காலத்தில் இருக்குது, அதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. 10 நிமிஷம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது இல்லை தான். அது இல்லை. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இட்லி கிடையாது, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் போகுது. இருக்கிறத போய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆனால் பகவான் சொல்கிறார், நீ அதை ஒத்துக்கலைன்னா நான் என்ன பண்ணட்டும், சம்சாரியா இருன்னு சொல்லிடுவார். ஆகவே வர்த்தமான காலத்தில் ஒன்று இருந்தால் அதை பகவான் அதை அசத்துன்னு புரிஞ்சுக்கோ. அதை அசத்துங்கிற லிஸ்ட்டில் போடு. அது எப்படின்னு விளக்கம் பார்த்தா நமக்கு புரியும். பிறகு ஒன்றை சார்ந்து இருந்ததுன்னா அதையும் அசத்துன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், சூரியனுடைய ஒளிக்கதிர் நம்ம மேலே பட்டு நம்முடைய நிழல் விழுகின்றது. அந்த நிழல் என்னை சார்ந்து இருக்கா, என்னை சாராமல் இருக்கா? என்னை சார்ந்து இருக்கு. அதை என்ன புரிஞ்சுக்கணும்? அதையும் அசத்துன்னு புரிஞ்சுக்கோ. காரணம் என்ன? அந்த நிழலை யாராவது முதிச்சா என்ன முதிச்ச மாதிரி ஆகுமா? அந்த நிழலுக்கு ஒரு நாசம் வந்தால், நாசம்னா அது சாக்கடையில் படுதுன்னு வச்சுக்குவோம், எனக்கு சாக்கடையில் பட்டதாக ஒரு உணர்வு வருமா? ஆகவே எது சார்ந்து இருக்கின்றதோ அது மித்யா, எது அனுபவத்திற்கு மட்டும் இருக்கின்றதோ அது மித்தியா. இது தெரியாமல் நம்ம தவறு பண்ணி கொண்டு இருக்கின்றோம். அதற்கு பிறகு பார்ப்போம். இனி இந்த 2 கருத்தையும் உதாரணத்தில் பொருத்தி புரிஞ்சுக்குவோம். இதே கருத்தை தான் உதாரணத்தில் போடலாம். வேதாந்தத்தில் பிரசித்தமான உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல பாம்பு கயிறியை எடுத்து இந்த 2ஐயும் பார்ப்போம். கயிறு இருக்கின்றது, அதில் பாம்பு தோன்றுகிறது. இந்த கயிறு பாம்பு தோன்றுவதற்கு முன்னும் பாம்பு தோன்றி இருக்கின்ற சமயத்திலும் பாம்பு போனதற்கு பிறகும் இந்த கயிறு இருக்கும். பாம்புன்னு சொன்னால் எங்கேயோ இருந்து வந்த பாம்புன்னு புரிஞ்சக்கூடாது. கயிற்று மேலே பார்க்குற பாம்பு, கயிற்று மீது ஏற்றி வைக்கின்ற பாம்பு 3 காலத்திலும் இருக்கின்றது. அந்த பாம்பினுடைய அடிப்படையில் தான் நம்ம கயிற்றை பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர அந்த கயிறை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லிடக்கூடாது. பாம்பினுடைய அடிப்படையில் பாம்புங்கிறது ஒரு சிருஷ்டி ஆயிருக்கு. அந்த பாம்பினுடைய சிருஷ்டியில் அடிப்படையில் பார்த்தா கயிறு 3 காலத்திலையும் இருந்திருக்கு. பாம்பை ஒருத்தன் பார்க்கறதுக்கு முன்னாடியும் இருக்கு, பாஸ்ட். பாம்பு இருக்கும்போது கயிறு எங்கேயும் ஓடிடல, அதே இடத்துல இருக்கு. பாம்பு டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறமும் கயிறு இருக்கின்றது. அப்போ அந்த கயிறு என்னன்னு சொல்லலாம்? சத்துன்னு சொல்லலாம். இனி 2வது லட்சணம், சுதந்திரமாக இருக்குன்னு சொன்னால் பாம்பினுடைய துணை இல்லாமையே கயிறு இருக்கும். ஆகவே சுதந்திரமாக இருப்பதனால் சத்தியம். இனி பாம்புக்கு வருவோம். பாம்பு எப்படின்னா 3 காலத்தில் அது கிடையாது, ஒரு காலத்தில் அது இல்லை, ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் அது கிடையாது, பாம்பு போயிடும். பிறகு வர்த்தமானம் ப்ரெசண்ட், நம்ம அதை அறியாமையில் பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் அது இருக்கின்றது. அது முதல் லட்சணம், வர்த்தமான காலத்தில் மட்டும் இருக்கு. பிறகு என்னன்னா சுதந்திரமாக அந்த பாம்பு இருக்க முடியாது. கயித்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்குவோம், அவன் பாம்பை பார்க்க முடியுமா? ஒருவன் பார்த்து நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கேங்கிறான், ஒருவன் போய் அந்த கயித்தை எடுத்துகிட்டு போயிடுறான், அவன் பாம்பை பார்க்க முடியுமா?
ஆகவே பாம்பினுடைய இருப்பு பரதந்திரம், கயிற்றினுடைய இருப்பை சார்ந்தது, அதற்குன்னு சுதந்திரமான இருப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அந்த பாம்பை தான் மித்தியான்னு சொல்றோம். இந்த மித்தியாங்கிற வார்த்தை மிக மிக கடினமான வார்த்தை, சட்டில். இந்த உதாரணத்தை மனசுல வச்சுட்டாவே மித்தியா புரிஞ்சிடும். மித்தியாங்கிறது என்ன? மித்தியா என்பது எக்ஸிஸ்டன்ஸினுடைய ஸ்டேட்டஸை குறிக்கிற வார்த்தை. ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த இருத்தலினுடைய தன்மையை மித்தியா என்ற சொல் குறிக்கும். சத்தியம்ங்கிற சொல் அந்த பொருள் 3 காலத்திலும் இருக்குதுங்கிறத குறிக்குது. மித்தியாங்கிற சொல் அந்த பொருள் உண்மையில் கிடையாது, ஆனால் இருப்பது போல் இருக்கின்றது, அனுபவத்தில் மட்டும் இருக்கின்றது. அப்ப அந்த பாம்பை நம்ம மித்தியான்னு சொல்லலாம், அல்லது அசத்துன்னு சொல்றதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் நம்மளிடம் இருந்து வருமா? அங்கு பாம்பு இல்லை என்று சொன்னா நம்ம கண்டிப்பா ஏத்துக்குவோம். காரணம் என்ன? அது கண்ணுக்கு தெரிஞ்சாலும், அதுதான் இங்க முக்கியம், அது கண்ணுக்கு தெரிந்த போதிலும் அது முன்னும் இல்லை பின்னும் இல்லை, ஞானத்திற்கு பிறகு சென்றுவிடும். ஆகவே பாம்பை பார்த்துட்டு இருக்கிற போதிலேயே மித்தியான்னு சொல்லலாம். பாம்பை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் மித்தியான்னு சொல்ல மாட்டான்னு சந்தேகம் வந்தா உதாரணத்தை மாத்திக்கலாம். காணல் நீரை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒருவர் அது காணல் நீர்ங்கிற ஞானத்தை கொடுத்துட்டார்னா நீரை பார்த்துட்டு இருக்கும் போதே நீர் இல்லைன்னு சொல்லலாம். ஆகவே எது மித்தியா, எது நம்முடைய அனுபவத்திற்கு மட்டும் இருக்குமோ அது மித்தியா, எது விசாரம் செய்து பார்த்தால் இல்லையோ அது மித்தியா. ஆனா இந்த விவேகம் நமக்கு இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அனுபவத்துக்குள்ள வந்தா அது சத்தியம்ங்கிற ஸ்டேட்டஸுக்கு போயிடுது, அனுபவத்துல இல்லைன்னு சொன்னா இல்லை அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். இனி இதே 2 பிரின்சிபலை இனி ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். பாம்பு கயிறை விட்டா எங்க போவோம்? களிமண் பானைக்கு போவோம், அவ்வளவுதான். களிமண் இருக்கின்றது. மீண்டும் அதே உதாரணத்தை பார்க்கறது புரிந்து கொள்வதற்காகத்தான், அதனாலதான் சொல்லிட்டேன், போர் அடிக்குதுன்னு யாரும் நினைக்க கூடாது. களிமண் இருக்கின்றது, அதிலிருந்து ஒருத்தன் பானையை செய்கின்றான். இப்ப நமக்கு 2 வார்த்தை இருக்கு, களிமண் பானை. இந்த பானை களிமண் இந்த இரண்டும் இருக்குன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன், அங்க களிமண் இருக்குன்னு சொல்றேன். ஒருவர் என்ன சொல்றார், இல்ல அங்க பானை இருக்குன்னு சொல்றார். இது எது உண்மைன்னு சொன்னா, 2 இருத்தல்னு சொன்னா அங்க 2 பொருள் இருக்கா, பிறகு என்னன்னு சொன்னா இதுல நம்ம இந்த 2 பிரின்சிபலே அப்ளை பண்ணுவோம். பானை இருக்குன்னு சொல்றது சத்தியமா, களிமண் இருக்குன்னு சொல்றது சத்தியமா என்றால் முதல் பிரின்சிபல் என்ன, 3 காலத்திலும் எது இருக்கோ அதைத்தான் இருக்குன்னு சொல்லணும். களிமண் பானை வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, பானை இருக்கும்போது களிமண்ணு தான் இருக்கு, பானையை உடைச்சாலும் களிமண்ணு தான் இருக்கு. ஆகவே 3 காலத்திலும் களிமண் இருக்கு, ஆகவே களிமண்ணை தான் இருக்குன்னு சொல்லணும். பிறகு பானையை சார்ந்து களிமண் கிடையாது, பானை இருக்கோ இல்லையோ களிமண் இருக்கும், சுதந்திரமா களிமண் இருக்கிறதுனால களிமண் சத்தியம். இந்த பானை என்னன்னு சொன்னா, பானை என்பது களிமண்ணிடமிருந்து தோன்றி இருக்கின்றது. பானைங்கிற அந்த நாம ரூபம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், அதை உடைச்சிட்டோம்னா பானை போயிடும். இப்போ பானை என்பது ஒரு காலத்தில் இல்லை, அது களிமண்ணா இருக்கும்போது பானைங்கிறது கிடையாது, அதை உடைத்து விட்டால் பானைங்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் மட்டும் பானைங்கிற விவகாரத்தில் இருக்கு. ஆகவே வர்த்தமான காலத்தில் மட்டும் பானை இருப்பதனால் பானைங்கிறது மித்தியா. பிறகு 2வது பிரின்சிபல் என்ன, பானை என்பது களிமண்ணை சார்ந்து இருக்கின்றது. ஆகவே பானை என்பது மித்தியா. இந்த விசாரத்தினுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட், காரணம் சத்தியம், காரியம் மித்தியா. காரணம் என்பது சத்தியம், அதிலிருந்து ஒன்று தோன்றி இருக்குன்னு சொன்னா அது மித்தியா. இந்த காரண காரிய தத்துவத்தை தெரியாம
காரியத்தையே சத்தியமாக நினைப்பதுதான் சம்சாரம். அந்த அறிவைத்தான் பகவான் கொடுக்க இருக்கின்றார். மேலும் விசாரத்தை அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.